விஷால் சாருக்கு வந்து அனகொண்டான்னு கலாச்சாங்க. இப்போ அவரே மார்க்காண்டினி படத்தில் அது சொன்னதுக்கப்புறம் அது யாரும் அவ்வளோவா பேசுறதில்ல. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமோன்னு சரி ஓகே அப்படின்ட்டார். அப்படியே ஓகேன்ட்டார். அவர் பெருசாக எதுவும் யோசிக்கல. அப்படி ஓகேன்னொன்னா எனக்கும் விக்னேஸ்வரனுக்கும் பயங்கர காட்ட முடியல. அது வேறு மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் ஃபுல்லாக சொல்லவுடனே 2-3 இடம் இந்த இடம் சூப்பராக இருக்காருன்னா விக்னேஷ் என்ன சொன்னது அமர் தான் ஒர்க் பண்ணாரு சூப்பர் ப்ரோ அப்படின்னா நான் பேசினேன். எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஜீல ஒரு வாட்டி இந்த கெட்டப் போட்டு அவர் வீடியோ காமிச்சேன். ஓகே ப்ரோ அப்புறம் அவர் சொல்கிறார் விக்னேஷ் ஆகிட்ட நல்லா பண்ணுவா போடுற அப்படின்னு. அவர் அந்த லேடி கெட்டப்லாம் போட்டு ஒரு 2 hours ஹோல்ட் பண்ணார் ஆடியன்ஸை. ஸோ அவர் கொஞ்சம் பண்ணுவார் அப்படின்னு சரி 2 பேரும் மீட் பண்ணி அப்புறம் படம் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் ஐயா நான் டெய்லி மெசேஜ் அனுப்பேன் என்னைக்கு நான் சரி அமர் சொல்லுவாங்கன்னே சொல்லிட்டு இருப்பார். டக்குன்னு ஒரு நாள் லைக் ஸ்டார்ட் ஆச்சு. படம் முடிஞ்சு ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே விக்னேஷ் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு நைட்டு எனக்கு 2 மணிக்கெலாம் ஃபோன் அடிப்பாங்க. ப்ரோ வேறு மாதிரி பண்ணியிருக்க ப்ரோ நீ ப்ரோ இந்த படம் பாரு ப்ரோ உனக்கு வேறு லெவலில் இருக்கும். யார் ப்ரொடியூசரு டேரக்டரு கேமராமேன் ஜோசப் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கேண்ணா நீ